நம்ம பரம்பரை பங்களா இடிஞ்சு பாழா போயிருக்கு. எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு தான் உங்க பெரிய தம்பி இந்த வீட்டை கட்டினாரு. அவரோட ஆசை இதுதான், இந்த வீட்டுல ஒன்னா வாழணுங்கிறது. அவரோட அந்த ஆசையை நிறைவேற்ற தான் நான் இன்னைக்கு இவ்வளவு முயற்சி பண்றேன். சொல்றதெல்லாம் கேட்பேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தாக்கூர். சொல்றத நான் சம்மதிப்பேன்னு நினைக்காதீங்க. பெரியம்மா, நீங்க அம்மா கிட்ட இப்படி பேசக்கூடாது. நிறுத்து போல்ட்டு. ரெண்டு பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நீ நடுவுல பேசாத. உங்க அம்மா கிட்ட 4 வார்த்தை பேசிட்டேன்னு என்ன எதிர்த்து பேச நினைக்காத. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் உங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். அப்போல இருந்தே நான் கவனிச்சுட்டு வர்றேன். உன் அம்மா புகுந்த வீட்டு குடும்பத்தை சரியா நடத்த முடியலன்னா அதுக்கு காரணம் நாங்களா? நான் பட்ட கஷ்டம் தான் அனுபவிச்சத உன் அம்மா அனுபவிச்சிருக்காளா? கேட்டு பாரு. வாழ்க்கை முழுக்க பிறந்த வீட்டுல ஊர் சுத்திக்கிட்டு தான் இருந்தா. உன்னோட வளர்ப்பு அவளோட பிறந்த வீட்டுல தான் நடந்தது, மறந்துடாத. தன் பிறந்த வீட்டை தவிர எதுவும் தெரியாத ஒருத்தி என் பிறந்த வீட்டுக்கு போயிருக்கனா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, என்னென்னமோலாம் பேசுறீங்க. தாக்கூர் இங்க இருக்குன்னா இருங்க. இனிமே எனக்கு எந்த வருத்தம் இல்லை. இனிமே என்கிட்ட பழையபடி நடந்துக்க முயற்சி செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் புரியுது அண்ணே. இப்போ எல்லாம் தெளிவா தெரியுது. எங்களுக்கு எதிரா யார் விஷத்தை கக்குறாங்கன்னு தெரியுது. எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. யாரும் இங்க விஷத்தை விதைக்கல. வீட்டுல யாராவது விஷத்தை கக்குறாங்கன்னா அது நீங்க தான் டாக்கூர். இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். போதும், இனிமே என்ன பேச வைக்காதீங்க. யார் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க? நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ண நீ? சொல்லுங்க, நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு. இதான் சொல்றேன், எல்லாரும் முன்னாடி பேச வச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சின்ன பசங்க முன்னாடி உங்களுக்கு தான் அவமானம். பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அப்புறம் இந்த அழுட எல்லாத்தையும் உங்க ரூமுக்குள்ள போய் வச்சுக்கோங்க. அல்லி, ஏன் இப்படி மாறிக்கீங்க? ஏன் ஏன் இப்படி? மார்ல கொழுந்தனாரே, நான் எப்போ போலத்தான் இருக்கேன். உண்மை என்னன்னா, நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரம் என் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கே என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்றீங்க. ஐயோ இல்லக்கா, அப்படி எதுவும் இல்ல. எங்களுக்கு கவலையா இருந்தது. இந்த பசங்க எதுவும் சாப்பிடாம உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்னு கூட பேசினாங்க, அவ்வளவுதான். கவலையில அப்படியே மயக்கம் வந்திருக்குல்ல? இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். என் சந்தோஷத்தை பார்த்து உங்க எல்லாருக்கும் வயிறு தான் எரியுது. எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கவலையை விட பொறாம இருக்கு. இந்த வீட்டு மருமகளையும் கூட வந்தா என்ன? உங்க 2 பேரோட மருமகள்களும் உங்க கூட வர விரும்பல, ஏன் கூட வர்றாங்க? நான் இவ்வளோ திட்டுறேன், இவ்வளோ கண்டிக்கிறேன், ஏன் கூட வர்றாங்க? உங்களுக்கு தெரியும் இந்த துர்கா எவ்வளவு திட்டுறாளோ அந்த அளவுக்கு பாசமும் காட்டுவான்னு. அவ என் கண்டிக்க பார்த்து எவ்வளவு பயப்படுறாளோ அதே அளவுக்கு எங்க அன்பையும் மதிக்கிறான். நானும் ஒரு மனுஷி தானு தெரியும். அந்த மனுஷி மத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டா. நேரமாயிடுச்சு, நான் என் ரூமுக்கு கிளம்புறேன். அம்மா, டீ குடிச்சிட்டு போங்க. நாள் எவ்வளோ நல்லா இருந்ததுல நம்ம எல்லாருக்கும். வீட்டுக்கு வந்தா இங்கேயும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வேற ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அம்மா யோசிக்காதீங்க, இதெல்லாம் மறந்துடுங்க. நடந்த நல்ல விஷயங்களே நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களோட 10 வயசு குறைஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா?
நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருந்தீங்க, அதான். அத்தைக்கும் சித்திக்கும் என்னைக்காவது கூட வரணும்னு தோணுச்சுன்னா அவங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க, அப்பதான் புரியும். எடுத்து திமிரா பேச வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வருது? எங்களுக்கு வேற வேலை இல்லை நினைச்சியா? இது வரைக்கும் போகல, இப்போ ஏன் போகணும்? நான் என் பிறந்த வீட்டுக்கே போறதில்ல. பிறந்த வீட்டுல உன்னை யார் மதிக்கிறாங்க? எப்படி உன் பிறந்த வீட்டுக்கு போக முடியும்? கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்காரங்க உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே. என் பிறந்த வீட்டுல என்னை ஒதுக்கி வச்சாங்க. அது புகுந்த வீட்டுக்காக நடந்தது. ஆனா உன்னோட கதையே வேற சோட்டி. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உன்னை கண்டுக்கல. உன் அண்ணன் தம்பிகள் கூட ஒரு தடவை நினைச்சு பார்க்கல. அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. ஒரு தடவை கூட வீட்டுக்கு கூப்பிடல. உன்னை என்னைக்காவது போக வேணாம்னு தடுத்திருக்கேனா? நீயே யோசிச்சு பாரு. நீ போகணும்னா எங்கே போவ? பிறந்த வீட்டுல அவங்க மனுஷியா ஏத்துக்கலையே. ஆமா, பெரியம்மா வெளியூர் போனதெல்லாம் சரிதான். ஆனா நான் உங்ககிட்டயும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்களும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்கன்னு. என்னடா அம்மா, உங்களுக்கு இப்போ வயசாயிடுச்சு. இப்போ கூட நீங்க உங்க சந்தோஷத்தை பத்தி யோசிக்கலைன்னா அப்புறம் யோசிங்க. இந்தாங்க டீ. நீ போட்ட டீயை நான் குடிக்க மாட்டேன். இங்க பாருங்க, அப்படின்னா நீங்க என் கையால டீ குடிக்கலன்னா அப்புறம் என் கையால செஞ்ச சாப்பாடை மட்டும் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? தினமும் அக்காங்களே சமைக்க மாட்டாங்கல்ல, சில சமயம் நானும் சமைப்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டினியா இருப்பீங்களா? அப்படி சொல்லல. உங்களுக்கு இதுதான் சரின்னா ஓகே. இனி நான் உங்களை டீ குடிக்க கூப்பிட மாட்டேன். என்ன சொன்ன? பாத்தியா சோட்டு, பாத்தியா இந்த பொண்ணு இப்போ கூட எங்க அம்மா கிட்ட எப்படி பேசுறான்னு பாரு. ஆனா உன்கிட்ட ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த விஷயத்தை விடு, அத்த உன்னை விட பெரியவங்க, அவங்க கிட்ட இப்படி பேசாதன்னு. நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டே? அத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நான் பெரிய அண்ணிக்கிட்ட இருந்து சமையல் பொறுப்பை எடுத்துக்கிட்டா அப்புறம் அத்தையால சாப்பிடவே முடியாது. அவங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க டீய குடிங்க. என் டீ நீங்க குடிச்சா என்ன ஆயிட போகுது? இதனால என்ன? உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டோட ரூல்ஸ் படி எந்த பொருளையும் வீணாக்க கூடாது. இந்த டீயை நான் யாருக்கு கொடுப்பேன்? இதை வீணாக்கிறதுக்கு பதிலா இதை குடிச்சிடுங்க. இந்தாங்க. வாங்கிக்கோங்க. ஆனா எனக்கு டீ கொடு. சரி. ஆனா அசத்துட்டு போ. எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டை சந்தோஷத்தால நிரப்புவேன்னு. மெதுவா நம்ம வீட்டுல சந்தோஷம் பெருகட்டும். நீ எங்க வீட்டு அன்னபூரணி. டேய்,
என்ன எப்படி பண்ற போல்ட்டு? ஒண்ணுமில்ல, இந்த டீ வேணாம். எங்க அம்மாவை அவமானப்படுத்தின அப்புறம் அவ குடுக்கிற டீயை குடிக்க முடியாது. நீங்க இன்னைக்கு நைட் எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? என்ன சொல்ல வந்தேன்னா, பெரிய அண்ணி டயர்டா இருக்காங்க. சமையல் வேலையில இருந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்போ நீங்க சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா? பெரியமானி, என்ன நடக்குது? இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுமா? போல்ட்டு, முன்னாடியே நினைக்கல, நான் ஏன் இப்ப நினைக்க போறேன்? நீங்க பண்ற தப்ப நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும். கொஞ்சம் கோவம் கட்டுப்படுத்திக்கோ. அவ கையால நீ ஏன் டீ குடிக்க மாட்ட? இவ உன் அம்மாவை அவமானப்படுத்தலையே. சொன்னது சரிதானே? இன்னைக்கு சாப்பிடலன்னா இனிமேல் அவ கையால சாப்பிட முடியாதுன்னு தானே சொன்னான். இதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொன்னது சரிதான். உன் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் இவ தெளிவா ஒரு வார்த்தை கேட்டுட்டா. இதுல உனக்கு என்ன அவமானம் தெரிஞ்சது? போல்ட்டு அண்ணா, என்னால அத்தைக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு டீ குடிங்கன்னு திணிக்க முடியாது. ஏன்னா நீங்க தூக்கி வீசிட்டீங்க. உங்க வீட்டோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே? மறுபடியும் டீ போட நமக்கு அனுமதி கிடையாது. ஆனா ஒண்ணு, இது ஒப்புமா? இது நான் செய்யல. இத நீங்க சாப்பிடலாம். இது உங்க தொண்டையில சிக்காது. இன்னைக்கு இவ ரொம்ப பண்றா. இது வரைக்கும் நம்ம வீட்டு மருமகள்கள் யாரும் இப்படி பேசினது இல்ல. ஆனா இவ இப்படி பேசுறா பாருங்க. ஆமா அப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்னன்னா, எங்களுக்கும் சில சமயம் தோடும் இப்படி பேசணும்னு, இப்படி குரல் கொடுக்கணும்னு. அஹானாவுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு இருந்ததில்ல. நாங்க அமைதியா இருக்கலாம். ஆனா அஹானா சொல்ற வார்த்தை உண்மைதான். ஆமா, சொல்றது சரிதான். நாங்க என்ன மனுஷனா இல்ல மேஷினா? பட்ட நமக்கினா ஓடுறதுக்கும் பட்ட நமக்கினா நிக்கிறதுக்கும் மனுஷங்க தானே. என்ன சொல்றீங்க அக்கா? பாரோ, உன் மனுஷத்தன்மையை ஒரு பையில போட்டு இந்த டீ கப்பை போல உன் பிறந்த வீட்டுல தூக்கி வீசிட்டு வருவேன். ரொம்ப பேசாத. போல்ட்டு அண்ணா, உங்களால எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. புகுந்த வீட்டுல இருக்கிறது அண்ணியோட உரிமை, அதை பறிக்க முடியாது. அதை எப்பவும் உங்களால பறிக்க முடியாது. சும்மா சும்மா பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றத இதோட நிறுத்திக்கோங்க. இது ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். நேத்து இவ்வளோ நடந்தது. அம்மா இன்னைக்கு எந்த மூட்ல இருக்காங்களோ? கேளுங்க, நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை நான் பெருசா கொண்டாட ஆசைப்படுறேன். மார்க்கெட்டுக்கு யார் போறீங்க? நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்கிற நினைப்பு யாருக்கும் இல்லை. நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறேன். நீங்கள் எப்போவுமே சின்னதாக தானே பூஜை பண்ணுவீங்க. இந்த வாட்டி திடீர்னு ரொம்ப பெருசாக பூஜைன்னு சொன்னால். ஆமா பெரிய மாமி, ரொம்ப பெருசா பூஜை பண்றதுனால செலவு ரொம்ப அதிகமாகுமே. என்ன பண்றது? செலவானா ஆகட்டும், என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுல
கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ஒண்ணுதான் நம்ம நல்லா கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு அன்னதானம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். பெரியம்மா என்ன சொல்ல வர்றீங்க? அன்னதானம் ஏற்பாடு பண்றதா? அப்படின்னா ஒரு 5 பிராமணர்களுக்கு சாப்பாடு போட போறீங்க அதானே? 5 பிராமணர்களுக்கு மட்டும்னு நான் சொல்லல. பூஜை நம்ம வாத்தியார் தான் பண்ணுவாரு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பிரசாதம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா? கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்கு வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். கொழுந்தனாரே, நீங்களும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும். நானா? எனக்கு இருக்கிற மாச செலவுல மூச்சு விட கூட முடியல. இதுல இது வேறன்னா என் மூச்சே நின்னுடுவான். நான் என்ன பண்ணுவேன்? என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட பூஜைக்குன்னு எதுவும் கேட்டதில்லை கொழுந்தனாரே. வீட்டு செலவுக்கு கூட நான் அவ்வளவு சிக்கனமா தான் பாத்துக்கிறேன். ஒரு பைசா கூட வீணாக கூடாதுன்னு தான் இருக்கேன். பிரசாதம் கொஞ்சம் கிச்சடி தானே செய்ய போறோம். அதுக்கு எவ்வளவு செலவாகிற போகுது? அம்மா, உங்களுக்கு தான் என் நிலைமை தெரியுமே. கடையிலேருந்து வர்ற வருமானம் குழந்தைகளோட செலவுக்கே பத்த மாட்டேங்குது. உங்ககிட்ட இருந்து தான் நான் பணம் வாங்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் அம்மா, நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால நான் ஒரு 500 ரூபாய் தர்றேன். கோகோண்ட் 500 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? அண்ணி, உங்களோட பேச்சு இப்போ மாறி போச்சு. நீங்க இப்படி அனாவசியமா செலவு பண்ற ஆள் இல்லையே. நல்லது, இப்போ புரியுது. இந்த பணக்கார வீட்டு பொண்ணுனாலதான். அதனால உங்களுக்கும் செலவு பண்ற புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவ எவ்வளவு பெரிய பணக்காரின்னு நாங்க பார்த்தோமே. இவ அம்மா வட்டிக்கு கடன் வாங்கித்தானே அபசகுனமான புடவைகளை எடுத்துக்கு வந்தா. இவ காட்டுற அலட்டல் எல்லாம் அவளோட பெரியப்பா பெரியம்மா தயவுல தானே இருக்கா. இங்க வந்து ஒட்டிக்கிட்டு நம்ம காசுல சீன் காட்டிட்டு இருக்கா. இப்ப கூட எச்சரிக்கிறேன் அண்ணி, ஜாக்கிரதையா இருங்க. இந்த பொண்ணு உங்களை ஒரு நாள் உங்க பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே இவ தன்னை இந்த வீட்டு மகாராணின்னு நினைச்சுக்கிறா. என்ன சொன்னீங்க அத்தை? நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா என்னால கேட்டுக்க முடியாது. நான் அம்மா கிட்ட பூஜையை பத்தி எதுவுமே சொல்லல. அம்மா, நீங்களே சொல்லுங்க, நான் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொன்னேனா? அப்புறம் ஏன் அத்தை என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க? டாக்கூர் யாரோட பேரையும் சொல்லலையே, ஏன் இவ்வளவு கோபம் வருது? இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை நடத்தினுங்கிறது என்னோட முடிவு. எனக்கு பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதனால பூஜை நடக்கும். யாரும் பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி. வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்றோம். யாருக்காவது அதுல பிரச்சனை இருந்தவங்க இந்த பூஜையில இருக்க வேண்டாம். பெரியம்மா, கிருஷ்ண ஜெயந்தி பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பூஜை கண்டிப்பா நடக்கும். பெரியம்மா, நான் இருக்கேன்ல, நானும் சம்பாதிக்கிறேன். எவ்வளவு படம் தேவையோ அதை நான் தாரேன். எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, நான் காசு தர்றேன். நீ அப்படி எவ்வளவு சம்பாதிக்கிற? கொடுக்க எவ்வளவு சொல்லு. எப்ப பார்த்தாலும் உனக்கு செலவு பண்ண ஏதாவது ஒரு காரணம் வேணும். நீ மட்டும் மொத்த செலவையும் ஏத்துக்கணும். கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் தான் கிடைக்குமா? மத்தவங்க எல்லாம் சும்மா ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? அம்மா, நானும் காசு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். இந்த மாசம் ரொம்ப செலவாயிடுச்சு, கையில காசு இல்லை. நீங்க சொன்னா நான் வேணும்னா கடன் வாங்கி தர்றேன். நீ கடன் வாங்கிட்டு வர பணத்தை வச்சு நான் பூஜை பண்ணணுமா? இல்லம்மா, என்ன பண்றது, என்கிட்ட காசு இல்லையே. என் சம்பளம் முழுசையும் உங்க கையில தானே கொடுத்துடுறேன். அதுல இருந்து மாசம் மாசம் உனக்கு 500 ரூபாய் நோட்டு எடுத்து கொடுக்கறேனே, அது என்ன ஆச்சு? அம்மா, அதெல்லாம் பஸ் சார்ஜுக்கே சரியா போயிடுது. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா செலவாகத்தானே செய்யும். அப்புறம் பெரிய சினிமா தியேட்டருக்கும் போகணும்ல. அத்தை, ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? நான் முன்னாடியே சொன்னேனே, அந்த செலவு நான் பண்ணல. அதெல்லாம் மகானா கொடுத்தா. நான் கொஞ்சம் தான் கொடுத்தேன், பாக்கியெல்லாம் மகானா தான் கொடுத்தா. திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, சொல்லிட்டீங்க, போதும். ஒரு விஷயம் சொல்லு.
உன்னோட பொண்டாட்டி இருக்காளே, என்ன வேலை பார்க்கறா? எவ்வளோ காசு சம்பாதிக்கிறான்னு இப்போ அவ்வளோ காசு வாரி இறைக்கிறா. நமக்கு தெரியும் தானே, நமக்கு அவ அம்மா கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு. நான் ஏதாவது சொல்ல போய் இவ மறுபடியும் டயலாக் பேச ஆரம்பிச்சிடுவா. இவ்வளவு காசு எங்க இருந்து வருது? அட மாமா, இப்போ இந்த விஷயம் வேணாமே. பெரியம்மா பாருங்க, யாரால எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்கட்டும். ஆனால் இந்த வாட்டி என்னால் காசு கொடுக்க முடியாது. என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு பைசா கூட இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் என்கிட்ட நிஜமாவே காசு இல்லை. பொய் சொல்றாரு. தினமும் காசை மிச்சம் பண்ணி கொண்டாந்து பீரோவில் ஒரு டப்பாவில் வச்சுட்டு இருக்காரு. இங்க காசு கொடுக்க மனசு இல்லை, அதனால தான் பெரியம்மா முன்னாடி இப்படி பொய் சொல்றாரு. ரொம்ப தான் பண்றாங்க. இவரை பத்தி எனக்கு தெரியாதுதான். உண்மையா உன் பெரிய அண்ணன் பொய் சொல்லல. அவகிட்ட நிஜமாவே காசு இல்லை. இல்லைனாலும் அவரு 500 ரூபாய் தராரு. எனக்கு தெரியும். அவருக்கு இதுவே தெரசா. ஆமாக்கா, இவகிட்டயும் ஒரு பைசா கூட மிஞ்சல. ஆனா என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை எடுத்து தரேன். அம்மா, அவரோட உங்க சின்ன மகனோட பங்கு எவ்வளவு வருமோ அது கொடுத்துருவார். என் மகன் காசு கொடுப்பானா இல்லையான்னு நீ முடிவு பண்ணுவியா?